படப்பிடிப்பில் நிஜமாவே முருகன் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தினாரா? வாங்க பார்க்கலாம். சாண்டோ சின்னப்ப தேவர் அவருக்கு அதீத முருக பக்தி இருக்குங்க. அவருக்கு ரொம்ப ஃபேவரட் கடவுளே முருகன் தான். 1969 ஒரு சாமி படம் எடுக்கிறாரு. அந்த படத்தில் அந்த நாயகி ஒரு நாத்திகவாதி, நாயகன் ஒரு ஆன்மீகவாதி, ஒரு தீவிர முருக பக்தன். கிளைமேக்ஸ் மட்டும் இன்னும் எடுக்கணும். ஸோ கதைப்படி இது மருதமலை முருகன் கோயிலில் நடக்குது. ஒரு குட்டி பாப்பா தரையில் படுத்திருக்கும். ஒரு விஷப்பாம்பு அந்த பாப்பாவை நோக்கி வரும். அந்த பாம்பு கிட்ட இருந்து அந்த குழந்தைய காப்பாற்ற ஒரு மயில் பறந்து சண்டை போடணும். இதுதான் சீன். ஸோ இதுக்கு 4 மைலுக்கு பயிற்சி கொடுத்து கூட்டிகிட்டு வராங்க. காலையில் ஷூட்டிங்கும் ஆரம்பிக்குது. 4 மைலும் சொதப்புதுங்க. கேமராவை கூட அந்த மயில்கள் பார்க்கவே இல்லை. அங்கும் இங்கும் பறந்துட்டுருக்கு. ஸோ கேமராமேன், டெக்னீஷியன் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி வேண்டாம், நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரெயின் பண்ணி இந்த மயிலை கூட்டிகிட்டு நம்ம இந்த சீனை எடுக்கலாம் அப்படின்னு. ஆனால் சாண்டோ சின்னப்பா தேவர் இதுக்கு ஒத்துக்கவே இல்லைங்க. ஈவினிங்கே நெருங்கிடுச்சு. அவர் ரொம்ப முடிவாக இருக்கார், இன்றைக்கே அந்த சீன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போது அங்கேருந்து ஒரு பாறையில் உட்காந்து முருகன்கிட்ட பேசுகிறார். அப்பனே முருகா, உன்னை வச்சு தானே அந்த படம் எடுக்கிறேன், ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குற, உன்னை நம்பி இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி மனமுருகி பேசினாருங்க. கேமரா தயார் நிலையில் இருக்குது. கோபுரத்துலேருந்து ஒரு வண்ண மயில் பறந்து அந்த பாம்பை அப்படியே கவிட்டு போகுதுங்க. கிளைமேக்ஸ் காட்சியும் படமாக்கப்பட்டது. பாம்பை கவின அந்த மயில் பயிற்சி பெற்ற அந்த 4 மயில ஒன்று இல்லவே இல்லைங்க. வேற ஏதோ ஒரு மயில் அந்த பாம்பை கவிட்டு போயிடுச்சு. கணீர்னு சாண்டோ சின்னப்ப தேவரின் குரல் ஒலித்தது. முருகா என் அப்பனே, கடைசி நிமிடத்தில் ஆபத் பாண்டவன் நீயே அப்படின்னு கண்ணீர் மல்க அழுது முருகனை கும்பிட்டுருக்காரு. படக்குழுவினருக்கு ஒரே ஆச்சரியம். பயிற்சி கொடுத்த 4 மயிலும் சொதப்பும் போது எப்படி இந்த மயில் வந்துச்சு, எங்கேருந்து வந்துச்சு? சாண்டோ சின்னப்ப தேவரின் பக்தி எல்லாருக்கும் நன்கு புரிஞ்சிச்சுங்க. முழுக்க முழுக்க முருகன் அருளால் மட்டுமே இந்த விஷயம் நடந்தது அப்படின்னு மக்கள் நம்பினாங்க. அந்த படம் தான் துணைவன். நம்மளும் இப்படி தான் இல்லை, பல நேரங்களில் நமக்கு பிடிச்ச தெய்வ சக்தியோட நிறைய புலம்பிகிட்டே இருக்கும். கடவுள் மௌனமாக இருக்கே தவிர நம்ம மறந்துட்டு இல்லைங்க. சரியான நேரம் வரும்போது நம்மால் நினைக்க முடியாத அளவில் ஒரு அழகான பதில் கிடைக்கும். அது வரைக்கும் நம்பிக்கையை மட்டும் விட்டுடாதீங்க. இது போன்ற இன்னும் ஆன்மீக தகவல்களுக்கும் ஆச்சரியமூட்டும் விஷயங்களுக்கும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்டே டியூன். பை. சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, நந்தையில் கோவில் வந்தால் நன்மையெல்லாம்